ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம் சூட்கேஸ் தான் அந்த சரீரம். இந்த சரீரத்தோட நாம் சூட்கேஸோட இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு பிரீஃப்கேஸோட இந்த மாதிரி இந்த உலகமாகி இந்த 7 ஸ்டார் ஹோட்டல், நாட் 7 ஸ்டார் ஹோட்டல், கவுண்டர் ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அங்க இருக்கிறது அங்கேயே வச்சுட்டு இருப்பதுபடியே வைத்து விட்டு இந்த மாதிரி தான் உலகத்திற்கு நாம் இந்த சரீரம் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நான் அனுபவித்து இருப்பதைப்படியே விட்டு உலகத்திற்கு இதுல நான் மனது கொடுக்கப்பட்டது, இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டது. கண் பார்க்கிறது, காது கேட்கிறதுனா நானா பார்க்கக்கூடிய கண்ணை கொடுத்தேன். பார்க்கக்கூடிய கண்ணை கொடுத்தவர் பகவான், கேட்கக்கூடிய காதை கொடுத்தவர் பகவான், சுவாசிக்க மூக்கையும் நுகர மூக்கையும் கொடுத்தவர் பகவான், எல்லாவற்றையும் கொடுத்தவர். சிந்திக்கக்கூடிய மனதையும் நான் மனதை கிரியேட் ஃபேக்டரி ஆஃப் மைண்ட். மைண்ட் தயாரிக்கும் ஆலை, இருக்கா? புத்தி தயாரிக்கும் ஆலை. அங்க போனா ஒரு புத்தி வாங்கி வரணும். எல்லாமே இது நம்ம அகங்காரப்படுத்துவது. இருப்பதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். புத்தியை பகவான் கொடுத்தால் அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துவதற்கு அதுக்கு பகவானுடைய அனுபவம். எது நல்லது எது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதன்படி வாழ்க்கையை நடத்துவதற்கும் பகவானுடைய அனுகிரகம். நாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சு பார்த்தா நமக்கு அகங்காரம் அப்படின்னா நான் செய்தேன் பண்ணினா இதை ஒரு மாதிரி வேற யாராவது ப்ரைஸ் பண்ணா நாங்க நோ இட்ஸ் டன் பை மீ. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றாக புரிந்து கொண்டால் அகங்காரமாக குறையும். அகங்காரம் குறைய ஆத்ம ஞானம் தெளிவாக. அகங்காரம் தான் இப்ப பிரதிபந்தமா இருக்கு, இடையூறா இருக்கு. சாஸ்திரம் சொல்லக்கூடிய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இடையூறாக இருக்கிறது. பத்தி இல்லையா கைவினை தன்னைத்தான் அறியா மாந்தரும் தரணியில் ஒருவர் சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? தன்னை பற்றி தெரியாத ஒருவன் இந்த உலகத்தில் உண்டா? தன்னை பற்றி தெரியாத மனிதர் மாந்தர் உலகில் இல்லை. ஆனால் அந்த தன்னைங்கிற அர்த்தத்துக்கு என்ன, தன்னைங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் அது உண்மையான அர்த்தம். அதனால அகங்காரத்தை குறைப்பதற்கு நாம் ஆண்டவனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறோம். ஆண்டவனை அங்கே அதை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவனை ஆலயத்தில் மட்டும் வைத்து வழிபடக்கூடாது. ஆண்டவனை அறிந்து கொள்ள, ஆண்டவனை அறிந்து கொண்டால் ஆண்டவன் எல்லாமாகவும் இருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்தவர்.
ஆண்டவன் எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்க எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் யார் கொடுத்தார்? இந்த கேள்வி. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் கொடுத்தார்? மாமா பண்ணினார் உலகத்தை. மாமாவையும் பண்ணினவர் அவர். அதனால நமக்கு தெரிந்தவர்கள் இல்லை. இந்த உலகத்தை படைத்தவர்கள், எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் நமக்குள் ஒருவர் இல்லை. அதனால உலகத்தையே படைத்தவர்னாக்க, எல்லாவற்றையும் கொடுத்தவர்னாக்க அது நம்மில் ஒருவர். உலகத்தை படைத்தவர், எல்லாவற்றையும் கொடுத்தவர், எல்லாம் all that is here is given, the giver is Ishvara. இது நிறைய சொல்லிருக்கோம். ஆண்டவன் எல்லாவற்றையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். எப்படி படைத்தார்? ஒடுக்கப்பட்ட வஸ்துக்களை அவர் எப்படி படைத்தார்? குயவன் மண்பானையை செய்வது போல படைக்கவில்லை. குயவன் மண்பானையை செய்வது போல படைக்கவில்லை. பொற்கொள்ளன் நகையை உண்டு பண்ணின மாதிரி பண்ணல. இந்த குயவன் பொற்கொள்ளன் இவர்கள் அந்த நகை, அந்த பானையையும் நகையையும் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு மூலப்பொருள் அவசியம். மூலப்பொருள் தங்கம் இல்லாமல் நகை பண்ண முடியும், களிமண் இல்லாமல் பானை பண்ண முடியும், மரம் இல்லாமல் பர்னிச்சர் பண்ண முடியும், நூல் இல்லாமல் ஆடை பண்ண முடியுமா? அப்போ ஒரு பொருளை உண்டு பண்ணுவதற்கு அதற்கு ஒரு மூலப்பொருள். மூலப்பொருள் இந்த உலகத்தை படைப்பதற்கு ஆண்டவனுக்கு எது மூலப்பொருளாக இருந்தது? நமக்கு அனுபவத்தில் தெரிந்தது இந்த மூலப்பொருளும் படைப்பவனும் வெவ்வேறு. குயவன் வேறு, களிமண் வேறு, பொற்கொல்லன் வேறு, தங்கம் வேறு, நூல் வேறு, அந்த ஆடையை தயாரிப்பவன் வேறு, நீவர். உலகத்தை பொறுத்தவரை ஒரு மூலப்பொருளை வைத்துக் கொண்டு பகவான் இந்த உலகத்தை படைக்கவில்லை. அப்படி இருந்தால் நிறைய அதில் ஒரு டிஃபெக்ட்ஸ், தோஷங்கள். ஒரு மூலப்பொருள் இருந்தது, அதை வைத்துக் கொண்டு பகவான் இந்த உலகத்தை படைத்தார். நான் மூலப்பொருளை அந்த மூலப்பொருளுக்கு பொருளாக இருந்தது என்ன? அந்த மூலப்பொருளுக்கு ஒரு பொருள் வேண்டுமே. மூலப்பொருள் இருந்ததுன்னா அது யார் படைத்தார், எதனால் படைக்கப்பட்டது, அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும். அந்த மூலப்பொருளுக்கு ஒரு பண்றதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும் இல்லையா? From empty space, பகவான் did not create. காலி இடத்திலிருந்து உலகத்தை படைத்தார். நம்முடைய புத்திக்கு அதெல்லாம் மூலப்பொருள் வேண்டும். மூலப்பொருள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அந்த மூலப்பொருள் பகவானை விட்டு தனியாக இருக்க முடியாது. தனியாக இருந்து அந்த கேள்வியெல்லாம் வரும். அந்த பொருள் எப்படி, எங்கே, எப்படி படைக்கப்பட்டது, அதெல்லாம் வரும். அது பேசிட்டே போகலாம். அது எதிலிருந்து வந்தது, அது எதிலிருந்து வந்தது, அது எதிலிருந்து வந்தது போயிட்டே இருக்கும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுனாக்க, பகவான் இந்த உலகத்தை படைத்தது தன்னிடமிருந்தே படைத்தார். மூலப்பொருள் தனியாக இல்லை. பகவானிடமிருந்து மூலப்பொருள் தனியாக இல்லை. அவரே மூலப்பொருள், அவரே படைத்தவர். உலகத்துல அனுபவத்துல பார்க்கறது வேற, சாஸ்திரம் என்ன சொல்றது? ஆண்டவனே மூலப்பொருளாகவும் ஆண்டவனே படைப்பவனாகவும் இருந்தார். இன்டெலிஜென்ட் காஸ். இன்டெலிஜென்ட் காஸ். ஆண்டவனே இன்டெலிஜென்ட் காஸ், ஆண்டவனே மூலப்பொருள்.
இன்டெலிஜென்ஸ் அடைப்பதற்கு இன்டெலிஜென்ஸ் எதற்காலும் பார்க்குது. ஒரு வலை இருக்கிறது, அந்த அந்த வலையை அடைப்பது உண்டு பண்ணுவது எது? சிலந்தி. அதற்கு மூலப்பொருள் என்ன? அந்த திரவமானது சிலந்தியிலிருந்தே வருகிறது. சிலந்தியே மூலப்பொருள், சிலந்தியே இன்டெலிஜென்ஸ். சிலந்தி இருக்க இன்டெலிஜென்ட் காஸ் அதுக்கு தெரியும் எங்க சிலந்தி கட்டணம், இந்த வலையை எங்க கட்டணம் தெரியும். எங்காவது நாள் ஒரு மூலையில நம்ம போக முடியாத இடம், அதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இவங்க ஒரு வருஷத்துக்கு ஒருவர்தான் இங்க வருவாங்க, அதுவரையிலும் பல ஜெனரேஷன்ஸ் போய்விடும். தீபாவளிக்கு தீபாவளி, அதுவரையிலும் நாம் இங்கு சுகமாக இருக்கலாம். வலையும் ரொம்ப பெருசா கேப் இருந்தா பூச்சி வந்துட்டு, ரொம்ப நெருக்கமா இருந்தா பூச்சி வராது, பூச்சி உள்ள போக முடியாது. அதுக்கு தெரியும் எந்த எந்த இடைவெளி, எவ்வளவு இடைவெளி தேவைன்னு நல்லா தெரியும். இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம பேசிட்டே உலகத்தை பார்த்தா இந்த இன்டெலிஜென்ஸ் தெரியும். நம்முடைய சூரிய குடும்பம் சொல்றோம். சூரிய குடும்பத்துல இவ்வளவு கிரகங்கள் சூரியனை சுற்றி வருகிறது. அது ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சுற்றுப்பாதை, ஆர்பிட் சுற்றுப்பாதை. அதனுடைய வேகம் எவ்வளவு எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குருவானவர் இந்த சூரியனை சுற்றி வருவதற்கு 12 வருடங்கள் ஆகும். சனி பகவான் 22.5 சனி கிரகம் என்பது சூரியனை சுற்றி 22. அதனால்தான் ஆமா மாதிரி சனீஸ்வர ஒரிஜினலி சம்ஸ்கிருத வார்த்தை தான் அறிவிப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேகத்தில் சென்றால்தான் இம்மாதிரியான பருவ காலங்கள் மாறி மாறி. அது சூரியனிடமிருந்து இவ்வளவு தூரத்தில் தான் இருக்க வேண்டும். கொஞ்சம் பக்கத்துல போனாலோ கொஞ்சம் தூரம் போனாலோ பூமியில் லைஃப் என்பது இருக்க முடியாது. அவ்வளவு சூரியன் கொஞ்சம் சுற்றுப்பாதை கொஞ்சம் சூரியனை ஒட்டி சென்றால் எல்லாம் கஷ்டம். இங்கு தள்ளி போனா எல்லாம் எந்த அளவில் இருந்தால் இந்த பூமியில் வாழ்வு நடத்த முடியுமோ, உயிர் இருக்குமோ அந்த அளவில் இருக்கு. எல்லாம் கலெக்டிவ்லி தேர்லி ஒன்றுக்கு ஒன்று வீழ்த்து பிடித்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய கிரகம், பூமியை விட 11 மடங்கு பெரியது ஜூபிட்டர். பூமியை நம்மால் நினைச்சே பார்க்க முடியாது. அதனுடைய சைஸ், வெயிட், டயமீட்டர், அது பலூன் மாதிரி சுற்றுது. பலூன் மாதிரி சுற்றுது. அவ்வளவு பெரிய கிரகம். குரு கிரகம் 11 மடங்கு பெரியது பூமியை விட. அதெல்லாம் இப்படி அதனுடைய சுற்றுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிரகமும் இன்னொரு கிரகத்தின் மேல் ஒரு பிடிப்பை
இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறது அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறது. அப்போ எல்லாம் இன்டெலிஜென்ஸ், எல்லாம் இன்டெலிஜென்ஸ். உடம்ப பார்த்தாங்க, உடம்புலேயே சோமச்சு இன்டெலிஜென்ஸ். எல்லாருக்கும் தெரியுமா இந்த ஸ்டோரி? சுவாமிஜியோட ஸ்டோரி தெரியாதா? சுவாமிஜி பூஜை சுவாமிஜி அவெல்லாம் இந்த மாதிரி திங்க் பண்றோம். எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், எங்க போடுறோம், அந்த மாதிரி திங்க் இல்லை. சில்னஸ் காலில் ஏறுது. ஃபுட் ரெஸ்ட் பில்லோ வச்சுருக்காரு, 2 கால் வைக்க முடியாதுல்ல, ஸ்மால் பில்லோ அது. வேற எவ்வளவு பணம் சம்பளம், எவ்வளவு பேங்க்ல பணம் போடணும், எவ்வளவு போடணும், எங்க போடணும், அதெல்லாம் கிடையாது. இதுதான் சிந்தனை எல்லாம். இதுதான் இது ஆத்மாவுக்கு. ஆனால் ஒரு காலுக்கு பட்டா போதும். வேண்டாம், சின்னதாக இருக்கோ அவரோட துண்டை கீழே போட்டு இந்த மாதிரி டாபிக் பேசும்போது சிந்தனை இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இந்த சரீரத்தில் பார்த்தாங்க நிறைய உறுப்புகள் இருக்கு. சரீரத்தில் நிறைய உறுப்புகள், முகத்தில் மட்டும்தான் நிறைய உறுப்புகள். கிரௌடட் முகத்தில் இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். இதை ஏன் இப்படி க்ரௌடாக வைக்கணும், நெருக்கி வைக்கணும்? கொஞ்சம் இதை ஃப்ரீ பண்ணணும். இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும். ஏதாவது ஒன்றா வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணால் ஷிஃப்ட் பண்ணினா இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். கண்ணை மாற்ற முடியாது. கண்ணை எடுத்து இங்கே வச்சா முன்னாடி வரானா பின்னாடி போறானா தெரியாது. ரொம்ப ப்ராப்ளம். கண் இங்கே தான் இருக்கு. போகிறோம் கண்ணு முன்னாடி. நான் போயிருந்த பாதையை அது பிரகாசப்படுத்து. பின்னாடியோ தலைமையிலையோ வச்சாலே வழியே தெரியாது. காது இப்படித்தான் இருக்கணும், 2 பக்கமும் திறந்து இருக்கணும். அப்பதான் அதெல்லாம் சப்தங்கள்லாம் வரும். வேற எங்கேயாவது வச்சா காது கேட்கும். இந்த எங்கேயாவது அட்வான்டேஜ், நன்மைகள். மூக்கு வேற எங்கேயாவது வச்சா நன்மைகள் எங்க வைக்கலாம்னு வச்சா, எந்த மாதிரி இடத்துல வச்சா அட்வான்டேஜஸ் இருக்கு அதையும் பார்க்கணும். மூக்க மட்டும் இங்க இருக்கு, அட்வான்டேஜஸ். சிமினி மாதிரி இது மேல பார்த்து பாட்டா முன்னாடி நின்று பேசலாம். எல்லாம் அங்கே போகும் எல்லாம் ப்ராப்ளமே. இப்பெல்லாம் அவன் முன்னாடி நின்று பேச முடியாது. கொரோனாக்கு அப்புறம் ப்ராப்ளமே இல்லை, மாஸ்கே அவசியம்.
என்ன என்ன தும்பினாலும் எல்லாம் வரும். காஃப் இருமினாலும் மேலே வரும். அதனால பெரிய அட்வான்டேஜ். மூக்கு மட்டும் மேலே வச்சா பகவானுடைய சிருஷ்டியில நம்ம புத்தகம் எப்படி பண்ணிக்கலாம் திரும்பி ஸ்டார்டட் இதை அப்படி மேலே வைக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ், என்ன நன்மைங்கிறது தெரிஞ்சது இப்போ, அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ், என்ன விபரீதம், அதையும் பார்க்கணும். நன்மை நல்லா தெரியுது. ஒன்று வில்லேஜஸ் எல்லாம் டோர் இருக்க ரொம்ப நிலைக்கதவு ரொம்ப கீழா இருக்கும். அதனால ஏன் அப்படி கீழே வச்சாங்கனாக்க குடிஞ்சு உள்ள போகும். அப்போவாது நீர் கொண்டு கீழே வச்சு இவன் கவனிக்காம போனான் மூக்கு வெளியில இவன் உள்ள போவான், மூக்கு வெளியில கவனிக்கல. இது நிலை கீழே இருக்கிறது கவனிக்கல. அதனால உள்ள நுழையும் போது வேகமா நுழையிறான். ஏதோ சத்தம் போடுறதுக்காக வந்திருக்கான், வேகமா நுழையிறான். அப்ப என்ன பண்றோம்னு தெரியாது. கோபத்தில் லோட்ல வரும்போது என்ன பண்றோம்னு தெரியாது, நிலையே கண்ட தெரியாது. வேகமா வந்தான்னாக்க மூக்கு என்ன ஆகும், உள்ள மூக்கு இல்லாம வரும். அது ஒண்ணு. இன்னொன்னு இது டிஸ்அட்வான்டேஜ். இந்த காலத்துல அந்த காஃபி டீ எல்லாம் ஒரே கலரா இருக்கு. அதான் சுவாமிஜி சொல்லுவார், இவருக்கு காஃபி டீ சொல்ல மாட்டான், ஈ சொல்லுவான். ஏய் கம் கிவ் மீ டீ, டீ. அதே ஈ அவன் காஃபின்னு கேட்டானா காஃபி. ஈன்றது டீயும் ஈயா காஃபியும் காமன். இப்போ இது டீயா காஃபியா நம்ம தான் பார்க்கணும். அவன் சொல்றது ரெண்டும் ஒண்ணுதான், இதுதான் டீ இதுதான் காஃபி. அவன் டீ கொடுக்குறானா காஃபி கொடுக்குறானா தெரியாது. ஆனா என்னால டீ சாப்பிட முடியாது. நான் இருக்க சென்னையிலிருந்து வருவேன், கும்பகோணத்திலிருந்து வருவேன், எனக்கு காஃபி தான் வேணும், டீ வேண்டாம் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தோம். விஜயவாடாவில் இந்த மாதிரி நான் பார்க்கலாம். ட்ரெயினில் போகிறான், சென்னை டு டெல்லி ட்ரெயினில் போகிறான். விஜயவாடாவில் அர்லி மார்னிங் வந்துடும். டீன்னு காஃபியும் கேட்பான், அதே கொடுப்பான். எனக்கு ஒரு சந்தேகம், டீனாலும் இதே கொடுக்குறேன், காஃபினாலும் இதே கொடுக்குறேன், இது எது இது அவர் எடுப்பார். யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க?